وبعده قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அளவற்ற கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, முஸ்லிமாக பிறந்த நாம் முஸ்லிமாக ஈமானோடு கலிமாவோடு நல்ல நிலையில் மரணிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் சென்ற வாரம் முதலாவதாக நாம் சொன்னது, முஸ்லிமாக பிறந்த நாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்றால் முஸ்லிமாக வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி நீங்க வாழ்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு மௌத்து வரும். தமூதூன கமா தஈஷூன். எப்படி துனியாவில் இந்த உலகத்துல வாழ்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு மௌத்து வரும். முஸ்லிமா வாழ்ந்தீங்கன்னா முஸ்லிமா மௌத்தாகுவீங்க. அல்லது பேருக்கு மட்டும் முஸ்லிமா இருந்துட்டு இஸ்லாத்தினுடைய எந்த வாழ்க்கையும் இல்லை என்றால் அவனுடைய முடிவு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ முஸ்லிமாக பிறந்த நாம் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்றால் முஸ்லிமாக வாழணும். அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்கள் ஹராம் ஹலாலை பேணி பயந்து வாழும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருபோதும் நமக்கு மோசமான மௌத்தை தரமாட்டான். முஸ்லிமாக பிறந்த நாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்றால் முஸ்லிமாக வாழணும். அடுத்து இரண்டாவதாக ஒரு செய்தி சொன்னோம். முஸ்லிமாக ஆகக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாத்திற்குள் வந்த நாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின் பிரகாரம் வாழ்ந்து அமல் செஞ்சுட்டு போயிடணும். இஸ்லாத்துல கைய வைக்க கூடாது. இஸ்லாத்துல எது இருக்குதோ அதை இல்லாம ஆக்கக்கூடாது. எது இல்லாம இருக்குதோ அது இஸ்லாத்துக்குள்ள நுழைக்க கூடாது. இது சம்பந்தமாக சென்ற வாரம் நம்ம பேசணும். இது கொஞ்சம் டீப்பாக புரிய வேண்டிய செய்திகள் இருப்பதின் காரணத்தினால் இந்த பாயிண்டை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் கடைசியா சொல்றேன். அதற்கு முன்னாடி விளங்க வேண்டிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு இறுதியாக இந்த தலைப்பை கொஞ்சம் விசாலமாக குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் பார்ப்போம். முதலாவதாக நம்ம சொன்னது, முஸ்லிமாக பிறந்த நாம் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்றால் முஸ்லிமா வாழணும். இரண்டாவது, அல்லாஹ்ட்ட எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்படி நமக்கு விதியை எழுதி வச்சிருக்கிறாங்கிறது தெரியல. அல்லாஹ் நம்முடைய கடைசி நேரத்தை எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கிறது தெரியல. அல்லாஹுடைய விதியை பயப்படணும். ஹதீஸ்ல நாயகம் ஒரு செய்தி சொல்லுவாங்க,
ஹதீஸ்ல நாயகம் ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு ஆளு நல்லமல் செய்வாரு, செய்துகிட்டே போவாரு. எந்த அளவுக்கு அவருடைய நல்ல அமல் இருக்கும் என்றால், பைனஹு வ பைனல் ஜன்னதி ஸிராஉன், அவர் எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செய்வார் என்றால் அவருக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில ஒரு முழம்தான் கேப் இருக்கும். அந்த அளவுக்கு சொர்க்கத்தை நெருங்கிடுவார். அவ்வளவு நல்ல அமல்கள் செய்து சொர்க்கத்துக்கு கிட்ட வந்துருவார். ஃபஸபக அலைஹில் கிதாப், அல்லாஹ் அவருக்கு வேற விதி எழுதி வச்சிருப்பான். நல்ல மௌத்தை எழுதி வச்சிருக்க மாட்டான், ஈமானோட மௌத்தாகக்கூடிய நசீபை எழுதியிருக்க மாட்டான். ஆனா வாழ்நாள் முழுவதும் நல்ல அமல் செஞ்சிருப்பார். கடைசியில் ஃபஸபக அலைஹில் கிதாப், விதி அவரை முந்தும். ஃபயஅமலு அமலின் நார், நரகத்தினுடைய அமலை செய்வார். ஃபதஹலன் நார், நரகத்துக்கு போயிடுவார். நான் சொல்றாங்க. அது மாதிரி அடுத்து சொல்வார்கள், ஒரு மனிதன் கெட்ட அமல் செய்வான், தீயாமல் செய்வான், செய்து கொண்டே வருவான். அவனுக்கு நரகத்துக்கு மத்தியில ஒரு முழம்தான் கேப் இருக்கும். அவ்வளவு நெருங்கிடுவான் நரகத்தை. அல்லாஹுடைய விதி அவனை முந்தும். நல்ல அமல் செய்வார், சொர்க்கத்தில் நுழைவார். அப்ப அல்லாஹ் நமக்கு கடைசியில என்ன எழுதி வச்சிருக்கிறான்னு தெரியல. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், அப்ப அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்னதான் அமல் செஞ்சாலும் கடைசியில அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அதுதான். பாவம் செய்யறதுனால நரகத்துக்கு போக போறதும் இல்லை, நல்லமல் செய்யறதுனால சொர்க்கத்துக்கு போக போறதும் இல்லை. ஏன்னா கடைசியில தான் விதி மாறுதுன்னு ஹதீஸ் வருது. இந்த கேள்வி நாயகத்திட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நத்தகிலு அலல் கலா வ நத்ருக்குல் அமல், அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அந்த விதியை நாங்க நம்பிட்டு அமல் செஞ்சிட விட்டுறவான்னு கேட்டாங்க. ஏன்னா எவ்வளவுதான் நல்ல அமல் செஞ்சாலும் கடைசியில் அல்லாஹ்வுடைய விதி மாறிடுச்சுன்னா நரகம் போவான்னு வருது. எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் கடைசியில் அல்லாஹ்வுடைய விதி அவனுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புதுன்னு வருது. அப்புறம் எதுக்கு அமல் செய்யணும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய விதியின் மீது நம்பிக்கையை வைத்து கொண்டு அமலை விட்டுடலாமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தப்பா விளங்கிறாதீங்க இந்த செய்தியை. அப்படித்தானே யோசனை வருது. நான் சொன்ன ஹதீஸ நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க, தப்பா விளங்கி விடாதீர்கள். அமல் செய்யறதை செய்து கொண்டே இருங்கள், செய்யக்கூடிய அமல்களை செய்து கொண்டே இருங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக்க, நான் சொன்னாங்க, குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக்க, அல்லாஹ் என்ன விதி எழுதி வச்சிருக்கிறாங்க தெரியாது. நீங்க செய்யக்கூடிய அமல்களை செய்து கொண்டே இருங்கள். யார் யார் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டார்களோ அந்த அமல்கள் அவர்கள் செய்வார்கள். குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக்க, ஹதீஸ்ல வர்ற வாசகம். யார் யாருக்கு அல்லாஹ் எதை எழுதி வச்சிருக்கிறானோ அதன் பிரகாரம் அவர்கள் அமல் செய்வார்கள். அமலை விட்டுறாதீர்கள் என்று நாயகம் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்ட்ட நம்ம எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வே நல்ல மௌத்தை கொடு, ஈமானோடு மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்க கொடு, கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்க கொடு. கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நம்முடைய கடைசி மௌத்தை நினைத்து அல்லாஹ்ட்ட மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். நபிமார்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க, நபிமார்கள் துஆ செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நபிமார்கள் துஆ செய்கிறாங்க. நபிமார்கள் முஸ்லிமா மௌத்தாகட்டா பின்ன துனியால வேற யாரு தான் மௌத்தா போவா? நமக்கு துஆவை கற்று தருகிறார்கள். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வே, என்னை நீ முஸ்லிமாக மௌத்தாக்குவாயாக, சாலிஹீன்களாகிய நல்லோர்களோடு என்னை சேர்ப்பாயாக. இது நம்ம கேட்க வேண்டிய துஆவை அவங்க கற்றுத் தருகிறார்கள். துஆ கேட்க வேண்டும் அல்லாஹ்ட்ட. நம்முடைய துஆவிலே அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை கொடு, நம்ம துஆ கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ கேட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நிறைய அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனனல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி அப்படி நிறைய துஆ. கடைசில வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர், அல்லாஹ்வே என்னுடைய மௌத்தை எனக்கு நிம்மதியான மௌத்தை ஆக்கிதான் கேட்கிறாங்க. மின் குல்லி ஷர், எல்லா தீங்கில் இருந்தும் நல்ல மௌத்தை ரப்பே எனக்கு நீ ஆக்கி தருவாயாகன்னு துஆ கேட்கிறாங்க. அரபில தெரிஞ்ச அரபில கேட்கலாம், இல்லைன்னா தமிழ்லயே கேட்கலாம். நல்ல மௌத்தை கொடு, ஈமானோடு மௌத்தாகக்கூடிய நசீபை கொடு, கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய நசீபை கொடு.
மௌத்துடைய நேரத்துல ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக துவா கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கிறாங்க, அல்லாஹுவே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அமூத கம்மன் அவ் ஹம்மன், அல்லாஹுவே கவலையாக மௌத்தாகுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அது மாதிரி தண்ணீர்ல மூழ்கி மௌத்தாகுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. என்னைக்கா அப்படி துவா கேட்டிருக்கிறோமா? இல்ல மௌத்தை பத்தி நம்ம என்னைக்கு துவா கேட்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து சம்பந்தமா பல துவா கேட்கிறாங்க. அல்லாஹ்வே கவலையோட என்ன மௌத்தாக்கிறாரு, கஷ்டத்தோட என்ன மௌத்தாக்கிறாரு, மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தான் என்னை வழிகெடுப்பதை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. யாரு? நாயகம் துவா கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்க முடியுமா? ஏன் ஷைத்தான் முஸ்லிமுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகம் துவா கேட்கிறாங்க. நமக்காக வேண்டி நாம் அந்த துவாவை கற்றுக்கொள்ள வேண்டும். மௌத்துடைய நேரத்துல ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக. அவ் அன் அமூத லதீஅன், ஏதாவது விஷ ஜந்துக்கள் கொட்டி மௌத்தாகுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வகையான மௌத்துகளை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. 7 வகையான மௌத்து. ஒன்னு மௌத்துல் ஃபுஜ்ஆ, திடீர்னு மௌத்தாகிறது, ஆக்சிடென்ட்ல அடிபட்டு உடனே மௌத்தாகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒரு களிமா சொல்ல முடியாது, ஒரு ஒது இருக்காது, ஒரு நல்ல நிலை, திடீர்னு மௌத்தாகனா என்ன ஆகும்? ஒரு களிமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஒரு தௌபா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது, எந்த முன்னறிவிப்பு இருக்க, சடன்லி மௌத்து. அந்த மௌத்தை விட்டும் நாயகம் பாதுகாப்பு கேட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பாம்பு கொட்டி மௌத்தாகிறதை விட்டும் துவா கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி எரிந்து மௌத்தா, எப்படி மனுஷனுக்கு மௌத்து வர்றது கன்ஃபார்ம் தான், யாருக்கு மௌத்து வராம இருக்காது. ஆனா இந்த மாதிரி மௌத்து வரக்கூடாதுன்னு துவா கேட்கிறாங்க. அல்லாஹ்வே பாம்பு கொட்டி என்ன மௌத்தாக்கிறாத, தீயில கரிஞ்சி என்ன மௌத்தாக்கிறாத, திடீர்னு மௌத்து, ஆக்சிடென்ட்ல அடிபட்டா அல்லது வேற ஏதாவது திடீர்னு சடன்லி மௌத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. தண்ணீர்ல மூழ்கி மௌத்தா போகுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லது ஏதாவது செவரு என் மேல இடிஞ்சி உளுந்து மௌத்தாகுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. இப்படி எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மௌத்துகள் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. நல்ல மௌத்து வர வேண்டும் அன்பான பெருமக்கள், நல்ல மௌத்து வரணும். மௌத்து எல்லாருக்கும் வருது, ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றது இல்ல. நல்ல நிலையில் மௌத்து வர வேண்டும். அதுபோன்று பரவலாக ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்ம அஹீனா அலல் கிதாபி வஸ்ஸுன்னா, அல்லாஹும்ம அஹீனா அலல் கிதாபி வஸ்ஸுன்னா வ அமித்னா மஅல் ஈமானி வத்தௌபா. அல்லாஹ்வே வாழக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்க கொடு. வாழக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழ வேண்டும். அப்பே எங்களை நீ ஈமானோடும் தௌபாவோடும் எங்களை மௌத்தாக்குவாயாக. மௌத்தா போறதுக்கு முன்னாடி நாங்க ஈமானோட மௌத்தாகணும், தௌபா செஞ்சு மௌத்தாகணும். அப்படிப்பட்ட மௌத்த கூட. அதுபோன்று இந்த துவாவும் இருக்கிறது, அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா இந்த இன்திஹாய் ஆஜாலினா கௌல லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா, அல்லாஹ்வே நாங்கள் மௌத்தா போகும்பொழுது எங்களுடைய கடைசி பேச்சு, நாங்க வாழ்க்கையில கடைசியா நாங்க பேசுற பேச்சு, இந்த இன்திஹாய் ஆஜாலினா, எங்களுடைய வாழ்நாள் முடியக்கூடிய நேரத்தில், நாங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் எங்க வாயில கடைசியா வரக்கூடிய வார்த்தை கௌல லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மௌத்தாகணும். ரப்பே வேற எந்த வார்த்தையும் எங்க வாயில வந்துடக்கூடாது. மௌத்தா போகும் பொழுது கடைசி எங்க வாயில வரக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதியவர்களாகவே நாங்க மௌத்தாகணும். இப்படி எல்லாம் துவா கேட்கணும் அன்பான பெருமக்களே. மௌத்துடைய விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அல்லாஹ் நல்ல மௌத்தா தான் நமக்கு தரணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வாழும் பொழுதெல்லாம் அதெல்லாம் கவுண்டிங் கிடையாது, கடைசி நேரம் தான் கவுண்டிங்கிறாங்க. கடைசி நேரத்துல நீ எப்படி மௌத்தாகிற அதை வச்சுதான் ரிசல்ட்ங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு நல்ல மௌத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அன்பான பெருமக்களே, அப்ப ஈமானோடு முஸ்லிமாக பிறந்த நாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்றால் முதலாவது முஸ்லிமாக வாழ வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்ட்ட எப்பொழுதும் நல்ல மௌத்து வருவதற்கு நம்ம துவா செய்ய வேண்டும். மூணாவது பாயிண்ட், குர்பானி நம்ம சரியா கொடுத்தனா கெட்ட மௌத்து வராதுன்னு எழுதுறாங்க. நம் மீது குர்பானி கடமையாக இருந்து அதை சரிவர நாம் தவறாமல் நிறைவேற்றி வந்தால் கெட்ட மௌத்து வராது.
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அன்ன தபீஹத ததுஃபஉ மைத்தத ஸூ, குர்பானி கொடுக்குதல் என்பது கெட்ட மௌத்தை விட்டும் அவரை பாதுகாத்துரும், தடுத்து விடும். குர்பானி சாதாரண ஒன்று அல்ல. ஏதோ கடமைக்கு பேருக்கு ஏதோ வருஷம் கொடுக்கணுங்கிற பேரளவுல கொடுத்தா கடைசியில் அந்த குர்பானி வேலை செய்யாது. சும்மா ஏதோ வருஷம் கொடுக்கணும், 10ஓட 11, 5ஓட 6, 6ஓட 7 ஷேர் மார்க்கெட்ல சேர்ந்து கொடுத்தோமா கடமை நீங்கிறதா அப்படின்னு இருந்தா அந்த குர்பானி எல்லாம் மௌத்துடைய நேரத்துல கை கொடுக்காது. இஹ்லாஸாக கொடுக்க வேண்டும், இஹ்லாஸான முறையில் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஃபதீபு பிஹா நஃப்ஸன், கடமைக்கு கொடுக்காத, ஏதோ ஒரு கடமை கொடுத்து ஆகணுங்கிற எண்ணத்துல கொடுக்காத, இஹ்லாஸா கொடு, மனம் முவந்து கொடுங்கிறாங்க. அந்த மாதிரி குர்பானி கொடுத்தாதான் அது மௌத்துடைய நேரத்துல நமக்கு உதவி செய்யும். சும்மா ஏதோ பேருக்கெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் அந்த வருஷத்தோட காலியா போயிடும். மௌத்து வரையெல்லாம் அதுக்கு வேலிடிட்டி கிடையாது. சும்மா பேருக்கும் புகழுக்கும் கடமைக்கு கொடுக்கக்கூடிய குர்பானிக்கெல்லாம் மௌத்து வர வேலிடிட்டி கிடையாது. அது ஒரு வருஷத்தோட அதனுடைய வேலிடிட்டி எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிரும். அப்ப மௌத்து வர நமக்கு அந்த குர்பானி நமக்கு கை கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கக்கூடிய குர்பானி இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சதக்கா கொடுங்க. வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக சதக்கா கொடுங்கள். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. சதக்கா என்பது அல்லாஹ்வுடைய விதியவே மாத்திடும், அல்லாஹ்வுடைய விதியை மாற்றிவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒருவருக்கு மோசமான மௌத்து எழுதப்பட்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய சதக்காவினுடைய பரக்கத்தினால் பல பேருக்கு உணவு கொடுத்திருக்கலாம், பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு சீதேவி துவா செஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சீதேவி துவா செய்திருப்பார்கள். அந்த துவாவினுடைய பரக்கத்தினால் நல்ல மௌத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவான். அன்பான பெருமக்கள், நமக்கு காரியம் ஆகும்னா கொஞ்சம் அவுட் கோயிங் போனாதான் உண்டு. சேர்த்து வச்சாதான் காரியம் நடக்காது. கொஞ்சம் செலவு பண்ணணும். நமக்கு நல்ல மௌத்து ஈமான் சலாமத்து எல்லாம் கிடைக்கும்னா கொஞ்சம் காய நகர்த்தினாதான். பேங்க்ல இருந்தா களிமா வராது, வெளியே செலவாக வேண்டும். சதக்கா அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் கெட்ட மௌத்து வராதுங்கிறாங்க. அது மாதிரி நன்மையான காரியங்களை செய்யணும். வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன நன்மையான காரியங்கள், அது அமல் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் இருந்தாலும் சரி, நல்ல அமல்கள் நல்ல காரியங்கள் நாம் செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு கெட்ட மௌத்தை கொடுக்க மாட்டான். அதே மாதிரி சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ வேண்டும். சொந்த பந்தங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, சொந்த பந்தங்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது, சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்து அவர்களை அரவணைத்து அவங்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல மௌத்தை கொடுப்பான்னு எழுதுறாங்க. இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்தல்ல, ஒவ்வொன்றும் கிதாபிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட செய்திகள். குர்பானி கொடுப்பது, சதகா கொடுப்பது, நல்ல காரியங்களை செய்வது, சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்வது, அதுபோன்று ஹஜ்ஜு உம்ரா செய்தல். ஹஜ்ஜு உம்ரா செய்தல் அதுவும் நல்ல மௌத்தை கொடுக்கும் என்பதாக இமாம்கள் எழுதுகிறார்கள். கடைசியாக சொல்வார்கள், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்து அவங்களுடைய துஆவை நம்ம பெறணும். என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் பாரு லா யமூத்து மைத்தத்த ஸூ. ஹதீஸாகவும் இருக்கலாம் அல்லது சில சஹாபாக்களுடைய வார்த்தையாகவும் இருக்கலாம். அல் பாரு லா யமூத்து மைத்தத்த ஸூ. பெற்றோருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர், அல்லாஹ் அவருக்கு கெட்ட மௌத்தை கொடுக்க மாட்டான்னு எழுதுறான். பெற்றோர்களுக்கு நன்றி உள்ள மக்கள், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், சுருக்கமா சொல்ல போனா பெற்றோருடைய துஆவை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்தை கொடுக்க மாட்டான்னு எழுதுறாங்க. இன்னல் பார்ர லா யமூத்து மைத்தத்த ஸூ. பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்தை கொடுக்க மாட்டான். இப்படி சில விஷயங்கள். அதுபோன்று சில ஔராதுகள் கிதாபிலே சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹி மில்அல் மீசான் வ முன்தஹல் இல்மு வ மப்லகர் ரிதா வ ஸினத்தல் அர்ஷ் லா இலாஹ இல்லல்லாஹ்
ملء الميزان ومنتهى العلم ومبلغ الرضا وزنة العرش الله أكبر ملء الميزان ومنتهى العلم ومبلغ الرضا وزنة العرش. இந்த தஸ்பீகை காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்தை கொடுக்க மாட்டான். இந்த தஸ்பீகை வளமையாக காலையிலும் மாலையிலும் 3 முறை நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், அல்லது எது முடியுதோ அதையாவது ஃபாலோ பண்ணணும். ஏதாவது நல்ல அமல்கள் செய்து நல்ல மௌத்தோட துனியா விட்டு போய் சேர்ந்துடணும். ஏன்னா திருப்பி ரிட்டர்ன்லாம் கிடையாது. போயிட்டு அல்ல இன்னொரு வாட்டி சரி போங்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் லாஸ்ட், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ரிட்டர்னே இல்லை. அதனால துனியால வாழும் பொழுது ஏதோ நம்மால முடிந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செஞ்சு நல்ல மாதிரி மௌத்தாகி விட வேண்டும். இந்த தஸ்பீகை ஓத வேண்டும் என்று வருகிறது. அது போன்ற நல்லோர்களுடைய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். நல்லோர்களுடைய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். நல்லோருடைய தொடர்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நல்லோர்களுடைய தொடர்பு நம்மை நல்லவர்களாக ஆக்கும். தீயவர்களுடைய தொடர்பு நம்மை தீயவர்களாக மாற்றும். நல்லோருடைய தொடர்பு நமக்கு இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல மௌத்தை கொடுக்கிற மாதிரி நமக்கு நல்ல மௌத்தை கொடுப்பான். அதுபோன்று மக்களுடைய துஆவை பெற வேண்டும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மால முடிந்த அளவுக்கு 4-5 பேருக்கு நம்ம உதவி செய்வோம். அதுல யாரு என்ன மனசால துஆ செய்வாங்களோ தெரியாது. அந்த துஆ மௌத்துடைய நேரத்துல வேலை செய்யும். அந்த துஆ மௌத்துடைய நேரத்துல வேலை செய்யும். துனியால வாழும் பொழுது மக்களுடைய துஆவை பெற வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம அமல் செய்ய வேண்டும். அதுபோன்று இமாம்கள் சில செய்திகள் சொல்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா யமூது வ அதூபு இலைஹி ரப்பிக்ஃபிர்லி அப்படிங்கிற ஒரு அவுராத். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா யமூது வ அதூபு இலைஹி ரப்பிக்ஃபிர்லி. இத மகரிபுக்கு பிறகு 4 தடவை ஓதுனுங்க. இதெல்லாம் நல்ல மௌத்து கிடைப்பதற்கு உண்டான வழிகளை இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஓதுன இந்த இஸ்திக்ஃபார மகரிபுக்கு பிறகு 4 தடவை ஓத வேண்டும். அது மாதிரி இன்னும் சில இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி பிஅததி குல்லி ஹர்ஃபின் ஜரா பிஹில் கலமு அப்படிங்கிற ஸலவாத்தை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு யார்கிட்டையும் பேசாமல் 10 தடவை இந்த ஸலவாத்தை ஓதுனா நல்ல மௌத்தை கொடுப்பான்னு எழுதுறாங்க. இந்த ஸலவாத்தை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 தடவை யார்கிட்டையும் பேசாம ஓதும், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மௌத்தை கொடுப்பான்னு வருது. குறிப்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில இருக்கணும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட கொள்கையில இருந்தா சிக்கல் தான். நமது முன்னோர்களாகிய இமாம்கள், சஹாபாக்கள், நல்லோர்கள் எந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில இருந்தாங்களோ அதே கொள்கை வாழ்ந்தா நமக்கு ஈமான் சலாமத். அதுபோன்று அன்பான பெருமக்களே, அப்துல் வஹாபு ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் வஹாபு ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு பைத் ஒன்று இருக்குது. அந்த பைத்தை வெள்ளிக்கிழமை என்று வளமையாக ஓதுபவர் ஈமானோட மரணிப்பார். அப்துல் வஹாபு ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த பைத்து இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌசி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி فهب لي توبة فاغفر ذنوبي فإنك غافر ذنب العظيم. இன்னைக்கும் காயல்பட்டினத்துல வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு துவால கடைசியா 3 தடவை ஓதுவாங்க. காலங்காலமாக ஓதிட்டு வரோம். ஆனா அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. இன்று வரை காயல்பட்டினத்துல ஜும்மா தொழுகைக்கு பிறகு கடைசியா இமாம் ரப்பனா, அது ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாங்க, ரப்பனா ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு சொன்ன உடனே இதை ஓதுவாங்க. இந்த பைத்தை ஓதுவாங்க 3 தடவை. ஓதுன பிறகுதான் கடைசி இமாம் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சொல்லி தான் துஆவை முடிப்பாங்க. காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது ஏன் ஓதுறாங்கிறது நமக்கு தெரியல. இந்த சப்ஜெக்டை நம்ம உள்ள தேடி பார்க்கும் பொழுதுதான் நமது முன்னோர்கள் எப்படி யோசிச்சிருக்கிறாங்க. அப்துல் வஹாபு ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய இந்த பைத் ரொம்ப அழகான பைத். இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌசி அஹ்லா
அல்லாஹுவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு நான் தகுதியானவன் இல்லை, உயர்தரமான சொர்க்கம் செல்வதற்கு நான் தகுதியானவன் கிடையாது. சரி, அப்ப அதனால் நரகத்துக்கு போலாமா? வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி. இப்படிலாம் யோசி எடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான தகுதி இல்லை, நீ நரகத்துல போட்டா அந்த நரக நெருப்பை தாங்கக்கூடிய சக்தியும் எனக்கு கிடையாது. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து என்ற இல்ல, நரகத்துல நீ என்ன போட்டேன்னா அந்த நரகத்தினுடைய வேதனையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அப்ப என்னதான் செய்ய சொல்றாங்க? ஃபஹபுலி தௌப தௌஃபக்ஃபிர் துனூபி. அல்லாஹ்வே நான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நசீபை எனக்கு கொடு, உன்கிட்ட தௌபா செய்யக்கூடிய நசீபை நீ கொடு. நான் பாவ மன்னிப்பு தேடுனா என் பாவத்தை நீ மன்னி. فإنك غافر ذنب العظيم. ரப்பே, நீ எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் நீ மன்னிக்க கூடியவனா இருக்கிறாய், எவ்வளவு பெரிய பெரும்பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்வே நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய். அதனால எனக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நசீபை கொடுத்து என் பாவ மன்னிப்பை நீ ஏத்துக்கோ, என்னை சொர்க்க வாசியாக நீ ஆக்குங்கிறாங்க. நான் சொர்க்கம் போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீ என்ன ஆக்கு. இந்த பைத்தை வளமையாக வெள்ளிக்கிழமை ஓதி வரக்கூடியவர்கள் ஈமானோடு முஸ்லிமாக மரணிப்பார் என்பதாக அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். இப்படி பல காரணங்கள் நம்ம சொன்னோம். எந்தெந்த காரியங்கள் செய்வதன் மூலமாக நமக்கு நல்ல மௌத்து வரும், அதே மாதிரி இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்னென்ன காரியங்களை செய்வதன் மூலமாக கெட்ட மௌத்து வரும். மேல சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், பெற்றோர்கள் மனசு கஷ்டப்படும்படியாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை தரமாட்டான். களிமா கடைசியில வராது. எத்தனையோ பேர் சிக்கி இருக்கிறார்கள், பெற்றோர்களை கஷ்டப்படுத்தியவர்கள், பெற்றோர்கள் மனவேதனைப்படும்படியாக நடந்தவர்களுக்கு அல்லாஹ் கடைசி நல்ல மௌத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மௌத்து வராதுன்னு எழுதுறாங்க. அத மாதிரி நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், இமாம்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களை குறை சொல்றவங்களுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை கொடுக்க மாட்டான். இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, நல்லோர்களை குறை சொல்வது, சஹாபாக்களை குறை சொல்வது, நபிமார்களை குறை சொல்வது அல்லாஹ் அவங்க வாயில் நல்ல ஈமான கொடுக்க மாட்டான், களிமா கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வலிமார்களை பத்தி தப்பும் தவறுமாக பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம், சஹாபாக்களை பத்தி தப்பும் தவறுமாக பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. வலிமார்கள் மீது கை வைத்தவர்கள், சஹாபாக்களின் மீது கை வைத்தவர்கள் மௌத்தல்ல துனியால கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. நீங்க என்ன மௌத்து வர போறீங்க? துனியாவில் வாழ்த்து மௌத்தா போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்திடுவான். எத்தனை ப்ரூஃப் உங்களுக்கு வேணும்? வலிமார்களை குறை சொன்னவர்கள், இமாம்களை குறை சொன்னவர்கள், சஹாபாக்களை குறை சொன்னவர்களை அல்லாஹ் மௌத்து வர விட்டு வைக்கிறது இல்லை, துனியாலேயே அல்லாஹ் கேவலப்படுத்திடுறான் அவங்களை. எத்தனை ப்ரூஃப்! அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நமக்கு அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா சைலண்டா இருந்தது. சைலண்டா இருந்தா மண் சக்கத்த சலிம, மண் சமத்த நஜா. உனக்கு தெரியல, வாய மூடி நீ அமைதியா இருந்துட்டு சலாமத்து பெறுவ. நல்லோர்களையும் நாதாக்களையும் வலிமார்களையும் சீண்டுன முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கடைசி நல்ல மௌத்தை நீ எதிர்பார்க்காத. இப்படியும் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஒருவனுக்கு கெட்ட மௌத்தை நசீபாக ஆக்கிவிட்டால் வலிமார்களை பற்றியும் நல்லோர்களை பற்றியும் குறை பேச வச்சிருவானா. இப்படி புரியுங்க, இப்படி எழுதுகிறார்கள் இமாம்கள். அல்லாஹ் ஒருத்தனுக்கு மோசமான மௌத்தை அல்லாஹ் நாடிவிட்டால், அல்லாஹ் ஒருவனுக்கு கெட்ட மௌத்தை நாடிவிட்டால் அல்லாஹ் செய்யற வேலை என்ன தெரியுமா? அவன் நாவின் மூலமாக நல்லோர்களை குறை சொல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடுவான். அந்த சிம்டம்ஸ் வந்தாவே புரிஞ்சுக்கிற வேண்டியதா, நம்ம சீட்டு கிழிஞ்சதுன்னு புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அல்லாஹ் நம் அனைவரையும் நான் சொல்லல, இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, அது மாதிரி பாவத்தில் ரொம்ப அதிகமாக மூலக்கூடியவர்களுக்கு நல்ல மௌத்து வராது. வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், மதுவுடைய பழக்கம் உடையவர்கள், அது போன்று பாவங்களில் அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை தரமாட்டான் என்பதாக இமாம்கள் எழுதுகிறார்கள்.
இப்படி அன்பான பெருமக்களே, நல்ல மௌத்து ஏற்படுவதற்கு சில காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கெட்ட மௌத்து ஏற்படுவதற்கும் சில காரணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல மௌத்தை பெறுவதற்குண்டான காரணங்களை நாம் பெற வேண்டும். எந்தெந்த காரியங்களை செய்தால் நல்ல மௌத்து வருமோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எந்தெந்த காரியங்களை செய்தால் கெட்ட மௌத்து ஏற்படுமோ அதை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.